மேம் பண்ணிருக்கீங்க? மத்தியானம் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இருக்குடா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். ஆனால் எனக்கு கம்யூனிகேஷன் ஃப்ளூவெண்ட்டாகவே வர மாட்டேங்குது. கம்யூனிகேஷன் ஒன்றும் பெரிய டீல் இல்லை. ஓகே, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சோஃபாவில் உட்காந்துருக்கேன். அதே இங்கிலீஷில் சொல்ல. ஐம் சிட்டிங் சோஃபா. ஐம் சிட்டிங் இன் த சோஃபா. இந்த சோஃபா இந்த சோஃபா வராது, ஐம் சிட்டிங் ஆன் த சோஃபான்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சர்ஃபேஸில் இருக்கும் அப்படின்றப்போ ஆன் த சோஃபான்றதா. இதே ஒரு சேர் அப்படின்னா அதில் ஃபிட்டன் ஆகுற மாதிரி இருக்குன்னா அப்போ இந்த சேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சர்ஃபேஸில் இருக்கும்போது ஆன் த சோஃபா தான் சொல்லணும். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் வராதுன்ற மைண்ட் செட்டை முதல்ல எடுத்தேறி. சரியா? அது வேலைக்காகாத ஒரு விஷயம், அது தேவையும் இல்லை. பிகாஸ் தமிழ் எப்படி கற்றுக்கிட்ட? ப்ராக்டிஸ் தான். நம்ம அம்மா அப்பா பேசுகிறத கேட்டு. எஸ், அஃப்கோர்ஸ். இங்கிலீஷும் அப்படிதான். நிறைய கேட்கணும், அப்புறம் நீ நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ, அப்புறம் நிறைய பேசுவ. இதை தான் இங்கிலீஷில் when you listen more you understand more, you understand more you speak more. அவ்வளோதான், சிம்பிள். இனிமேட் பாரு, நம்ம பேசி மாஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் பண்ணுறோம். உங்களுக்கும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக பேசணுமா? அதுக்கு எங்களோட சீரீஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி ESEC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.